What's up, ladies and gentlemen, with a brand new episode of Tamil Pictures பேய்கதை சீசன் 1. ஸோ பேய்கதை தொடர்ந்து ஒரு 25 எபிசோடாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரீசெண்டாக வந்த 23 எபிசோட் 24 எபிசோட் இஸ் ரேண்டம்லி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிக் ஃப்ளாப்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதோட வீப்ஸை வந்துட்டு நான் காட்டலை, நீங்களே போய் பார்த்துக்கோங்க மக்களே. எனக்கு வெரி டிசப்பாயிண்ட். ஆனால் நம்ம சேனல் வந்துட்டு விட்டு நடி போட்டு தான் இருக்குது. ஏன்னா எதனாலனா ரியாக்ஷன்ஸ்னால, டாக்ஸ் கூட அவ்வளோ பார்க்கல. அப்போ நம்ம சேனல் தளபதி ஃபேன்ஸ் குறைஞ்சி போயிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு எனக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது ரியாக்ஷன்ஸ் தான், ஆனால் அதுதான் உண்மையாலே. ஆனால் அந்த நான் ரொம்ப பேரநார்மல் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி செய்யணும்னு. அதனால தான் அந்த பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணது. இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டேன், ரியாக்ஷன்ஸ்லேயே ஓட்டியிருப்பேன். ரியாக்ஷன் ஓட்டி தான் கண்டிப்பாக நம்ம சேனல் முன்னேறி இருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு மக்கள், உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் இன்னும் நிறைய மேலும் மேலும் உங்களுக்கு தரமான வீடியோஸை கொடுக்க முடியும். அப்படி சப்போர்ட் பண்ணணும்னா எனக்கு தெரியல மக்கள் என்ன சொல்கிறேன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுவிதமான ஒரு இது செய்யலான்னு சொல்லி தான் ஒரு பேய் கதையில் வந்து ஒரு புதுசாக ஒன்று எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வாரம் எபிசோட் போயலாம். இது உங்கள் பேய் கதை சீசன் 1 எபிசோட் 25. இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ் பாட்காஸ்ட். ஸோ வெல்கம் பேக் மக்களே. ஸோ இந்த வாரம் உங்களுக்காக நான் புதுமையாக எடுத்து வந்திருக்கேன் சொன்னல. ஸோ அது என்னன்னா, இப்போ நான் சொன்னல அர்பன் லெஜெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் பிக்சர்ஸில் பேசுவோம். அதாவது எப்படின்னா பேய் கதை பாட்காஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அது வந்துட்டு நான் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் வச்சுருந்தேன் சீசன் 2லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி தான். ஆனால் இப்போ நான் வந்துட்டு இதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஸோ இது பண்ணுங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் இன் மலேசியா அப்பதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் பிளேஸ், அதாவது முதல் இடத்தை வந்து நம்ம மலேசியா யாருக்கு வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா காராக் ஹைவே பஹாங். ஸோ த ட்விஸ்டிங் ஸ்ட்ரெச் ஆஃப் த கோலாலம்பூர் காராக் எக்ஸ்பிரஸ் ஹைவே E8 that runs through Pahang is widely recognized as one of the most haunted places in Malaysia. ஸோ என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் தட்டு மாதிரி தான் வரும், ஆனால் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் நான் கூட படிப்பேன். ஸோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காராக் ஹைவே, இந்த காராக் ஹைவே பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம வந்து காராக் ஹைவே பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு ஹாண்டட் ஹைவே இன் மலேசியான்னு சொல்லப்போனால் நிறைய ஹைவே கூட இருக்குது. ஆனால் இந்த ஹைவே பர்டிகுலர் இந்த ஹைவே மட்டும் ஒரு இதாக இருக்குன்னா இதுக்கு கதைகள் இருக்குது. ஸோ இந்த கதைகள் வந்துட்டு சில கதைகள் வந்துட்டு உண்மைன்றாங்க, சில கதைகள் வந்துட்டு பொய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியலாம் மித்து கூட இருக்குது இந்த காராக் ஹைவே பற்றி. ஸோ அந்த கதைகள்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எபிசோட் 3 போட்டிக்ஷன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அது மனிஷ் கூட சேர்ந்து நான் எடுத்து போட்டோம். அதில் வந்துட்டு நான் போட்டிருப்பேன் என்ன காராக் ஹைவேல என்ன நடந்துச்சுன்னு. ஸோ காராக் ஹைவே வந்துட்டு ஏன் இதாக இருக்குன்னா, ராத்திரி போகிறவங்கெல்லாம் ஏதாவது ராத்திரி அவங்க எதுக்கோ போவாங்க, அவங்க பாட்டியாக இருக்கட்டும் சரி, அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆகுது பட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹாண்டடாக காராக் ஹைவே வந்து மலேசியாவில் பஹாங் ஹைவேயாக இருக்குது. இப்போ வந்துட்டு அது ரொம்ப இதாக இருக்கனால, ஏன்னா காராக் ஹைவேல வந்துட்டு ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்கும். அப்போ ஆக்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் நிறைய பேர் உயிரிழப்பு கூட இருக்குது. அதனால தான் இது நம்ம மலேசியா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா காராக் ஹைவே வந்துட்டு 2 பாதையாக பிடிச்சிட்டாங்க. ஒன்று புது பாதை, இன்னொரு பழைய பாதை. புது பாதை ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் பழைய பாதையில் தான் அந்த வாக்ஸ் வேகனோட மித்து அந்த லெஜண்ட் ஸ்டோரிஸ்லாம் நடந்தது. ஸோ அதனால் மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது காராக் ஹைவேல போகும்போது ஏதாவது கதைகள் இருந்துச்சுன்னா இது செஞ்சு சப்மிட் பண்ணுங்கள். ஸ்டோரி அதான் இது சொல்ல மாட்டேன் பாருங்க, ஸ்டோரி லிங்க் சப்மிஷன் 0 ரெஸ்பான்ஸ்லேயும் இருக்குது. ஸோ யாரும் காலர்ஸ் வர மாட்டேறாங்க. ஸோ தயவு செஞ்சு காலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கதைகள் இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 2வது ஹாண்டட் பிளேசஸ் இன் மலேசியா பார்த்தீங்கன்னா வில்லா நபீலா ஜோஹோரில் இருக்குது. வில்லா நபீலா. ஓகே, இதை வந்துட்டு நான் இந்த வீடை வந்துட்டு போட்டு கட்டுறேன். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு டெக்ஸ்ட்டும் அண்ட் மெசேஜஸும் அங்கே ஒரு ஃபோட்டோவை கப்பேன். ஓகே, வில்லா நபீலா இஸ் எப்படி சொல்கிறது, ஒரு பங்களாவை ஒரு அப்படி விட்டு போயிட்டாங்க. இது பங்களா கூட சொல்ல, இது வில்லானா பார்த்தீங்கன்னா பங்களோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன பங்களோ அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகே. One whispered among locals as one of the most haunted places in Malaysia, Villa Nabila is a dilapidated colonial era mentioned that full ghost stories of for decades. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அங்கே அங்கே வந்துட்டு ஒரு ஒரு கதை ஒன்று இருந்துச்சு. வில்லா நபிலா வந்துட்டு ஒரு குடும்பம், இது தெரில எனக்கு, கேள்விப்பட்ட கதை நினைக்க, ஆனால் இது எவ்வளோ உண்மைனே கூட எனக்கு தெரில. ஒரு குடும்பம் வந்துட்டு இந்த வில்லா நபிலாவில் வந்துட்டு தங்கியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளைலாம் ஒரு வயசு, ஸ்காலர்லாண்டாக படிக்கிறது, ஒரு வயசு 11 10 அந்த மாதிரி. அந்த பிள்ளையும் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்துட்டு திடீர்னு வில்லா நபில வந்து தூக்க மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரில, என்ன காரணம் தெரில, அவங்க கடன் தொல்லையா இல்லை எதிரிகள் யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னு தெரில, தூக்க மாட்டி இறந்து போயிட்டாங்க. அதோட அந்த வீட்டில் வந்துட்டு அந்த பிள்ளையோட ஆத்மா வந்துட்டு சுற்றிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவோட ஆத்மாவும் சில பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. அந்த பிள்ளையோட பேர் தான் எனக்கு தெரிஞ்சு, இது எவ்வளோ உண்மை தெரியல மக்களே, அந்த பிள்ளையோட பேர் தான் நபிலான்னு நினைக்கிறேன். அதை பற்றி மலேசியாலே படம் எடுத்துருக்காங்க, வில்லா நபிலான்னு ஒரு ஹாரர் ஃபிலிம். அது மலாயில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அந்த படத்தை வந்துட்டு படம் பார்த்ததில்லை, நான் ட்ரெயிலர் தான் பார்த்துருக்கேன். அந்த வீட்டிலேருந்து ரத்தம் விழுவோம், அந்த மாதிரி ஒரு ட்ராமடைஸ்ட் அண்ட் ஹாரர்ஃபுல்லான வீடு தான் வில்லா நபிலா இன் ஜோஹர். ஜோஹரில் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னை அட்டாக் பண்ணி விடுங்க, நான் பார்க்குறேன். 3வது இடத்துல வந்துட்டு நம்ம மலேசியா இது வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, 99 Haunted Mansion in Penang. Tucked within the sprawling Bayram Estate near Naibong Tebal in Penang, the 99 Haunted Mansion is famed as one of the top haunted places in Malaysia அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்துட்டு நிறைய ஹாண்டட் பிளேஸ் இருக்குது. ஆனால் இந்த 99 மென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது நான் சொல்லாமல் தெரியல, ஆனால் கதாநாயகின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு விண்மீனில். மலேசியா சீரீஸ் தான், கபிலன் பிளான்டர் அவர் வந்துட்டு டைரக்ட் பண்ண சீரீஸு, விக்ராவும் அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த சீரீஸில் இந்த 99 மென்ஷனை வச்சு தான் அந்த ஆல் சீரீஸை எடுத்திருப்பாங்க. அந்த 99 மென்ஷன் கூட நடக்கிற மாதிரி இந்த 99 மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 99 கதவுகள் இருக்கிற ஒரு மென்ஷன். ஆனால் இதில் 100வது கதவுன்னு ஒன்று இல்லை. ஸோ அதை பற்றின ஒரு கதை இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் 3வது வச்சுருக்காங்க. இந்த 99 மென்ஷன் பார்க்கும்போதே பாருங்கள் மக்களே, மலேசியாவில் இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கானே எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக, எவ்வளோ கதவுகள், எவ்வளோ ஜன்னல்கள். அப்போ இதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். ஏன்னா இதை எப்போண்டாக விட்டுட்டு போயிட்டாங்க, அப்போ கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக இருக்கும். 4வது இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பினாங் வார் மியூசியம். The Penang War Museum is one of the haunted places in Malaysia that fascinate history lovers and thrill seekers alike. It is in rugged hillside in Batu Mawong and Karius. ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பினாங் வார் மியூசியம் வந்துட்டு நான் வந்துட்டு தகீட் ஜக்காவோட ஒரு வீடியோவில் பார்த்தேன். பினாங் வார் மியூசியமில் நடந்த ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ நான் கீழே போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் அந்த இது போட்டிருப்பாங்க என்னென்னா, இந்த பினாங் வார் மியூசியமில் பினாங்கோட அஸ்கார் காலத்தில் அடிமைகளோட அருள்குரல் சத்தமும் சிரிக்கிற சத்தமும் கதற சத்தமும் கேட்குறதா இன்னும் ஒரு மித்து மாதிரி இருக்குது. ஆனால் தெரியல இது எவ்வளோக்கும் உண்மைன்னு. ஏன்னா நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் சரி, ஜப்பான் காலத்தில் தான் நம்ம மலேசியா மக்களை போட்டு அடிமையாக இது பண்ணி ரொம்ப அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக இவனுங்க ஜப்பான்காரங்க பாய்க்கிற இடம் வந்துட்டு ஸ்கூல்ஸ். அதனால தான் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸை கூட ராத்திரி அழுகுற சத்தம், கதற சத்தம், இப்படி கத்துற சத்தம்லாம் அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ 4வது இடத்துல வந்து பினாங் வார் மியூசியம் வந்துட்டு இருக்கு. 5வது இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்லிஸ் கேசல். இந்த கெல்லிஸ் கேசல் வந்துட்டு இதுவும் ஒரு பழங்காலத்து பிரிட்டிஷில் விட்டுருப்பான என்னது ஒரு அரண்மனையும் கூட சொல்லலாம். எனக்கு இப்போ தான் தெரியுது, எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ரியாவில் வந்துட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்காலரண்டாக படிக்கும்போது மலேசியன்ஸ் ஹாரர் ஸ்டோரிஸ்னு ஒரு சீரீஸ் போடுவாங்க. அதில் தமிழ் அங்கே இது கொண்டு வந்திருக்கேன், என்னென்னா மோகினி எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். அதில் நிறைய எபிசோட், நிறைய ஆன்மாவை பற்றிலாம் எபிசோட் போடுவாங்க. அது இப்போ கூட நான் பார்ப்பேன். அப்படி ஒரு இதில் தான் எனக்கு தெரியும். கெல்லிஸ் கேஸில் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷோட ஆத்மா வந்துட்டு இருக்கணும். ஒரு பிரிட்டிஷ் ஒரு அழகான பெண்ணுடைய ஆத்மா, அவங்க எப்படி இறந்து போனாங்க, எப்படி எடுத்து போனாங்கன்னு ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். 5வது இடத்துல கெல்லிஸ் கேசல் இருக்கு. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் மக்களே எனக்கு மிக ஒரு சிந்தனை தூண்டின இடம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கியூரியஸ், இதை கண்டிப்பாக நம்ம, ஏன்னா இது வந்துட்டு இங்கே தான் இருக்குது, ஸ்லாங்குள்ள தான் இருக்குது இந்த இடம் வந்துட்டு. கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு வெறி கொண்டு இருக்கேன். என்னென்னா இது ஹைலேண்ட் டவர்ஸ் இன் உலுக்லாங் ஸ்லாங்கோர்.
Highland Towers is a tragic and creepy landmark in Ulu Klang, Selangor, often cited as one of Malaysia's most haunted places due to its tragic past and lingering. Okay, இந்த haunted place, இந்த ஹைலேண்ட் டவர் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது கென்டிங் ஐலண்ட்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கு மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு எத்தனையோ வருஷத்துல வந்துட்டு அப்பார்ட்டடாக விட்டுறாங்க. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு நிறைய அழுகுரல் சத்தங்கள், ராத்திரி ஒரு உருவம் வந்து எட்டி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் மக்கள், அங்கே வசிக்கிற மக்கள், உலுக்கலாங்கில் வசிக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐலேண்ட் டவர்ஸ் வந்துட்டு ஒரு ட்ராஜிக் அண்ட் கிரிப்பி ஒரு பாஸ்ட் இருக்கிறனால தான் இது இப்படி இருக்குது. அந்த பாஸ்ட் வந்துட்டு எனக்கு இன்னும் சரியா தெரியல. நான் ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்தேன் ஐலேண்ட் டவர் பற்றி பேசியிருந்தாங்க. அது இங்கிலீஷ் பாட்காஸ்ட்னால கொஞ்சம் எனக்கு சரியா புரியல. ஸோ அதனால ஐலேண்ட் டவர்ஸ் வந்துட்டு 6வது இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு பிளாக் மேஜிக் செஞ்ச மலேசியாலே மோஸ்ட் கிரிமினல், பிளாக் மேஜிக் கிரிமினலாக இருக்கிற மோனா ஃபெண்டியோட ஹவுஸ் இன் ஷா அலாம் ஸ்லாங்கோர் 7வது இடத்துல வச்சுருக்காங்க. மோனா ஃபெண்டிஸ் ஹவுஸ் இன் ஷா அலாம் இஸ் இன்ஃபேமஸ் இன் மலேசியன் ஹிஸ்டரி அண்ட் ஃபொக்லோன்னு சொன்ன அர்பன் லெஜண்ட். த ஹவுஸ் இஸ் associated with the sensational 1993 murder of politician Mazlan Idris by the Mona Fendi and the husband. ஸோ பார்த்தீங்கன்னா 1993 வந்துட்டு பொலிட்டீஷியன் மஸ்லான் இட்ரிஸை வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு என்னது மலேசியாலே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ். அதனால் மோனா ஃபெண்டியோட ஹவுஸ் வந்துட்டு 7வது இடத்துல இருக்குது. 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா பூலா ஜெராக்காங்க பினேங். இதை வந்துட்டு நான் இப்போ தான் மக்களே கேள்விப்படுறேன். இந்த புலாவ் ஜெரஜக் often dubbed Malaysians Alcartas is stepped in a harrowing past that makes it one of haunted places in Malaysia. ஸோ தெரில மக்களே, ஆனால் இதை பற்றி நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துல பற்றி எனக்கு தெரியும். பூலா ஜெரஜ பினேங். ஸோ ஒரு இது பூலாவுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இது வந்துட்டு 8வது இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து 9th பிளேஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா விக்டோரியா இன்ஸ்டியூஷன். இது விக்டோரியா இன்ஸ்டியூஷனுக்கு நான் போயிருக்கேன் மக்களே. 2 வாட்டி போயிருக்கேன். 2 வாட்டியும் பந்துலாட்டுக்கு. ஸோ இப்படின்னா ஸ்காலர் 2லேருந்து போயிருக்கேன். Victoria Institution in Kuala Lumpur stands once as a city oldest educational establishment and is also whispered among ghost story circles. Oh my god. Okay, இது வந்துட்டு ஒரு ghost stories நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது இந்த விக்டோரியா இன்ஸ்டிடியூஷன். நான் போயிருக்கேன் மக்களே, நான் போயிருக்கேன். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது இது ஹாண்டட்னு. அப்புறம் 9வது இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ இதில் வந்து கிரிப்பீஸான சம்பவங்கள் வந்து கொஞ்சம் குறவாக தான் நடந்துக்கிறேன் நினைக்கிறேன். அடுத்த வாட்டி நான் ஏதாவது போகிற வாய்ப்புகள் கிடைச்சினா போய் ஒரு அலசி ஆரஞ்சில் வர வேண்டியதான். லாஸ்ட்டாக வந்துட்டு 10th பிளேஸில் வந்துட்டு ஆம்பர் காட் கென்டிங் ஐலண்ட்ஸ் பஹாங். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இதை வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக எனக்கு புரியல ஏன் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஒருவேளை ரொம்ப க்ரீப்பியாக இருந்திருக்கலாம், அதனால் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க போல். ஸோ இதை பற்றி நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் இட் பண்ணுங்கள், அதோட லிங்க் கீழே தரேன். ஸோ ஆம்பர்கோட் பற்றி ஒன்றும் சொல்கிறதில்ல, அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. ஆனால் இன்னும் எனக்கு க்யூரியஸ், நான் கண்டிப்பாக ஆம்பர்கோட்டில் போய் தங்கணும், அங்கே போய் பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ இதுதான் மக்களே இந்த வார எபிசோட். வெரி ஒரு ஷார்ட்டஸ்ட் எபிசோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மலேசியா டாப் 10 லிஸ்ட்டில் ஹாண்டட் பிளேசஸ் இன் மலேசியா டாப் 10 நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன இதே மாதிரி என்ன டாபிக் பண்ணான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். உங்ககிட்ட கதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் சப்மிட் கோ ஸ்டோரி ஷேர்னு இருக்கும். ஸோ போய் ப்ளீஸ் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வார எபிசோட் வந்துட்டு உங்களுக்காக நான் டைம் லைனை எனக்காக குறைச்சி நான் ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணல, அப்படியே வரதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், அடுத்த பேய் கதைக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க, ரியாக்ஷன்ஸ் கொடுங்க, டாக்ஸ் கொடுங்க. ஸோ அடுத்த பேய் கதை ரியாக்ஷன் ஸ்டாக்ஸ் எபிசோட் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சபரதன் விஷயம்.